சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுட்டு உங்களோட காலை வேலையை தொடங்குங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நம்ம சாயப்பா நடத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாயப்பாவோட அமுதமொழி. நான் எப்பொழுதும் உங்களுடனேயே இருக்கின்றேன். உங்கள் இதயமே என் இருப்பிடம். எவன் என்னை மிகவும் விரும்புகின்றானோ அவன் என்னை எப்போதும் காண்கிறான். நான் அவனது அருகில் இருக்கின்றேன். என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல் என்னுடன் ஒன்றர கலந்து விடுகிறான். என் மீது உங்கள் சுமைகளை வையுங்கள். நான் நிச்சயமாக அதை தாங்கி உங்களுக்கு அபயம் தருவேன். உடலால் உலகத்து கடமைகளை செய்யுங்கள். மனதை கடவுளுக்கு அளித்து விடுங்கள். கடவுள் கருணையானவர். நல்லவர்களுக்கு தீங்கு வருவதை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். முதலில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து பின் நீ உண்வாயாக. அதுவே சிறந்த தர்மம். ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்வுடன் இருப்போம். அப்போது உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கும். பாவங்கள் நீக்க பெற்றவர்களே அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு சாயை வழிபடும் பேறு கிட்டும். நிச்சயமாக கிட்டும். எனக்கு 8 விதமான அல்லது 16 விதமான உபச்சாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தூய்மையான பரிபூரண பக்தி உள்ள இடத்தில் நிச்சயம் நான் இருப்பேன். அகங்காரம் மிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே. அதனால் முதலில் அகங்காரத்தை ஒழியுங்கள். சீரடியில் உள்ள துவாரக மாயையை அடைந்தவர்கள் அதீதமான மகிழ்ச்சி அடைவார்கள். மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நம்பிக்கையே அடித்தளம். கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கிறார். அவரே இவ்வுலகின் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரராகவும் திகழ்கிறார். பேராசையும் கடவுளும் எதிரெதிர் துருவங்கள். எங்கே பேராசை நிலவுகின்றதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை. பேராசையை ஒழியுங்கள். பிறர் அமர்வதற்கு உங்கள் வீட்டு திண்ணையை அளித்தால் ஸ்ரீஹரி மகிழ்கிறார். உங்கள் பெயரையும் வடிவத்தையும் நீக்கிவிட்டால் உள்ளே இருக்கும் உணர்வு நிலை நானே ஆவேன்.